ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ஆறே உறைஞ்சி போன மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு எலியை பார்த்ததுனால அதை துரத்திட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற ஒரு கொக்கை தான் பார்க்குறோம். ஆனால் அந்த ஆறில் கால் வைக்க முடியாமல் அது சறுக்கி வழுக்கி தான் கொண்டு போயிருக்கு. அவ்வளோ வழுக்குலையும் இந்த எலி மட்டும் எப்படியாவது தப்பிச்சிடணும்னு தப்பி ஓடி புதருக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்ச எலி அந்த இடத்துல நிற்காம வேகமா ஓடிட்டே இருந்ததுனால எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிருக்கு பாருங்க. கடைசி நேரத்துல கூட நமக்கு வாய்ப்பு இருக்கும். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஆத்துல இருந்து ஒரு மீனை பிடிச்சி சாப்பிடுறதுக்கு ரெடியா இருந்தது இந்த பறவை. ஆனா பின்னாடி ஒரு முதல்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி நேரத்துல உஷாராயி ஒரு நொடி பொழுதுல அதுல இருந்து பறந்துடுச்சு. முதலைக்கு வேற இறகு மட்டும் தான் கிடைச்சது. கைக்கு வந்து மீனை சாப்பிடுறதுக்குள்ள பின்னாடி ஒரு ஆபத்து வந்திருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக போன நேரத்துல ஆத்து தண்ணியில மாட்டிக்கிட்ட ஒரு யானை குட்டியை தான் பாக்குறோம். தாய் யானை கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே தண்ணிக்குள்ள இறங்கிருக்கு. அதே வேகத்தில் யானைக்குட்டியை தண்ணி வேகமாக இழுத்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பின்னாடியே வந்து இந்த தாய் யானை வேகமாக அதை பிடிச்சி இழுத்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துடுச்சு பாருங்க. எல்லா நேரங்கள்லையும் ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக தான் ஆற்றுக்கு வந்தது. ஆனால் அதுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, அது பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அதுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு. கடைசியாக தான் தெரிஞ்சது நம்ம பக்கத்தில் தான் முதல்ல இருக்குது அப்படிங்கிற விஷயமே. இந்த முதல்ல தண்ணிக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தண்ணி கூட அழுங்காமல் அப்படியே இருக்குமா. தண்ணியில் எந்த அசைவும் இல்லாமல் பக்கத்தில் வரைக்கும் நெருங்கி வரது தான் முதலையோட ஸ்பெஷலே. அடுத்தது இந்த வீடியோல எங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு வாத்தை தூக்கிட்டு ஓட்டமா ஓடிட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம். சில சேட்டை பிடிச்ச டாக் இப்படித்தான், ஏதாவது வாத்தோ கோழியோ மேய்ஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணி அப்படியே தூக்கிட்டு போயிடும். இது இவ்வளவு வேகத்துல எங்க தான் ஓடுதோ தெரியல. இதே மாதிரி இந்த வீடியோல இன்னொரு பெண் குயினோட கூண்டுல இருந்து கூழாங்கல்ல தூக்கிட்டு போற ஒரு பெண் குயினை தான் பாக்குறோம். பெண் குயின்களுக்கு ரொம்ப பிடித்தமான வேலை இது. அழகழகான கூழாங்கற்களை தேடி தேடி வீடு கட்டுறது. இந்த மாதிரி கூழாங்கற்களுக்கு நடுவுல முட்டைகள் இருந்ததுன்னா நகர்ந்து போகாது. அதனால இதையே ஒரு பெரிய வேலையா வச்சிருக்குமா. அடுத்தது இந்த வீடியோல சிறுத்தை தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த இடத்துல மலைப்பாம்பு அதை சுருட்டுறதுக்கு பார்க்க திரும்ப அந்த சிறுத்தை மலைப்பாம்பு சுருட்டுறதுக்கு பார்க்குது. மலைப்பாம்போட பிடியில மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வருது ரொம்ப ரொம்ப சிரமமானது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால சிறுத்தை ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோல நடு ரோட்ல ஒரு மான வேட்டையாடுறதுக்கு பார்க்குற கரடியை தான் பார்க்குறோம். இது நம்ப முடியாத விஷயம் தான். கரடி ஒரு அணை துண்ணி, பழம், காய்கறி, மீன், சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் கூட சாப்பிடலாம். ஆனா இவ்வளோ பெரிய விலங்கை வேட்டையாடுறது நம்ப முடியாத விஷயம் தான். ஏதோ வம்பு சண்டையா தொடங்கி கடைசியில் இந்த அளவுக்கு சண்டை வந்துடுச்சு போல. இங்கே இந்த வீடியோவில் ரப்பர் மரத்துலேருந்து பால் எடுக்கிறது தான் பார்க்குறோம். ரப்பர் மரத்தோட சேர்த்து ஒரு சிரட்டையை இப்படி தொங்க விட்டுருவாங்க. இந்த மாதிரி மரத்தை கொஞ்சம் கீறி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பால் வடிய ஆரம்பிக்கும். சொட்டு சொட்டா வடிகிற இந்த பால் தான் கடைசியில் சிரட்டை முழுக்க நிரம்பி இருக்கு. அடுத்த முறை வரும்போது சிரட்டையில் காஞ்சிருக்கிற மொத்த ரப்பரை எடுத்துட்டு மறுபடியும் மரத்தை கீறி விட்டுறாங்க. இப்படி சொட்டு சொட்டா வர்றது தான் கடைசியில் பெரிய ரப்பரா உருமாறி வருது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய உலோக தூண், இது மேலே உயரத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிற பூனையை தான் பார்க்குறோம். இதை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு படையே வந்துடுச்சு பாருங்க. இங்கே உயரமான இடத்துல ஆள் ஏறி ரெடியா அடிக்கிறாரு. இந்த வலையில அப்படியே பூனையை கொண்டு வந்துடலான்னு. இத்தனை மணி நேரம் மேலே உட்கார்ந்துருந்த பூனை கடைசி நேரத்துல பண்ணின வேலையை பாருங்க. ஒரே செகண்ட்ல சரசரன்னு கீழே இறங்கி வந்துடுச்சு. பூனையோட மைண்ட் வாய்ஸ், இவ்வளவு உயரத்துக்கு ஏறின எனக்கு கீழே இறங்க தெரியாதா அப்படிங்கிறது தான். இதை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு போன ஆட்கள் எல்லாம் அப்படியே வாயடிச்சு போனாங்க. அடுத்தது இந்த வீடியோவில் வலையில் மாட்டின ஒரு மீனை தான் பார்க்குறோம். ஆனால் அந்த மீன் வலையில் மாட்டின நேரம் பார்த்து அடுத்தடுத்து குட்டிகளை பறக்க ஆரம்பிச்சது. இந்த குட்டிகளெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மீனை எப்படி கொண்டு வருது அப்படின்னு குட்டிகளையும் இந்த பெரிய மீனையும் சேர்த்து அப்படியே கடலில் விட்டுட்டாங்க. குட்டி போடுறதுக்கான நேரம் வந்ததுனால நகர முடியாமல் இருந்திருக்கும் போல அந்த நேரம் பார்த்து வலையில் சிக்கியிருக்கு. இந்த காட்சியை பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வர மனசு வருமா அப்படியே அங்கேயே விட்டாச்சு. எங்கே இந்த வீடியோவில் தண்ணியை விட்டு தரையில் வந்து படுத்திருக்க ஒரு முதல்ல. இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த காட்டு பெண் பக்கத்துல நெருங்கி வந்திருக்கு பாருங்க. சாப்பிடுறதுக்கு ஏதோ இருந்ததுனால அதை தேடி வந்திருக்கு. அது வரைக்கும் முதல்ல அமைதியா இருந்தது. கடைசி நேரத்துல ஒரு அசைவு அசைஞ்சதுதான் உண்டு. காட்டு பன்றி ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. முதல்ல நல்லா சாப்பிட்டு முடிஞ்சு அசைய முடியாம இருந்திருக்கு. அடுத்தது இங்க காட்டுல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். காத்து ரொம்பவே வேகமா அடிக்குது. இந்த புயல் காத்துல கூட அசையாம நிக்கிற ஒட்டக சிவிங்கிகள். நிலைமையே ரொம்ப வேகமாக வித்தியாசமாக இருந்ததுனால போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையில் அதே இடத்துல நிற்கிது. அடுத்தது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது கரையில் இருக்கிற மண்ணெல்லாம் சேர்த்து அரிச்சு கொண்டு போகிறது தான் பார்க்குறோம். இந்த மண் திட்டுகள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பலமாக இருந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் தண்ணி நெருங்கி பக்கத்தில் வர வர அப்படியே கீறல் விட்டு இது எல்லாம் சேர்ந்து தண்ணியோட தண்ணியாக போகுது பாருங்க. பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த தண்ணி முழுக்க முழுக்க சேரும் சகதியுமா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு நடுவில் மீன்களை தேடி உள்ளே இறங்கி வந்திருக்கிற இந்த டாக் தான் பார்க்குறோம். இந்த நாய்க்குட்டி முதல்ல வந்து பார்த்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே நம்மளால் போக முடியாது அப்படின்னு கரைக்கே போயிடுச்சு.
ஆனா இந்த 2 பெரிய நாய்களும் உள்ளே நிக்கிறதுனால அந்த நாய்க்குட்டியும் இதை தேடி உள்ளே இறங்கி வந்திருக்கு. ஆனா வந்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாருங்க. ஆழமான தண்ணியில மாட்டி கடைசியில அந்த நாய்க்குட்டி காணாம போயிடுச்சு. இந்த பெரிய நாய் திரும்பி பாக்குற நேரத்துல நாய்க்குட்டியை காணல. ஆனா அது நினைச்ச மாதிரி மீன் கிடைச்சதுனால அதை கவ்வி கொண்டு போகுது. ஆபத்தான இடங்கள்ல கூட எப்படி இறங்கி போயிருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல உரைப்பனியில உறைஞ்சு போயிருக்கிற ஒரு முதலையை தான் பாக்குறோம். முதல்ல மட்டும் இல்ல, மீன்களுக்கு இதே நிலைமை தான். தண்ணிக்குள்ள உறைஞ்சு இருக்கிறது அப்படியே கண்ணாடி மாதிரி வெளியே இருந்தே பார்க்கலாம். இந்த உரைப்பனி சீசன் எல்லாம் முடிஞ்சு வெயில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல வெளியே வரும். உறைஞ்சிருக்கிற பனிக்கட்டிகளை உடைக்கிறதுக்காகவே இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. நெருங்கி பக்கத்துல கொண்டு போகவும் பனிக்கட்டி எல்லாம் விலகி போகுது பாருங்க. ஆனா இதையெல்லாம் உடைச்சு முடிச்சு அன்னைக்கு வேலையை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்த நாளும் இதே மாதிரி தான் இருக்கும். எங்க இந்த வீடியோல 2 பூனைகள் சண்டை போட்டு ஒரு பூனையை வாஷிங் மிஷின்ல உள்ள தூக்கி போட்டு அப்படியே மூடிட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு அந்த இடத்துல உட்காந்துருக்கு. ஆள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் முகத்தை மறைச்சிட்டு உட்காந்துருக்கு. இது உள்ள இருந்து யார் திறப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோல வயல்ல முட்டை போட்டு அதை அடக்காத்துட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான பறவையை தான் பாக்குறோம். இந்த இடத்துக்கு ஜேசிபி கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மண்ணெல்லாம் சரி பண்றதுக்காக. இவ்வளவு பெரிய வண்டி பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட அசராம அந்த முட்டையை விட்டு விலகாம உட்காந்துருக்கு இந்த பறவை. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்களா, இந்த குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுல இருக்கிறவங்களை கூட ஓரளவு சமாதானப்படுத்திடலாம் போல. வீட்டுல இருக்கிற இந்த செல்ல பிராணிகளை சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருது. அந்த மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கிற டாக் இந்த லேடி கிட்ட அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி பேசி சண்டை போட்டுட்டு இருக்கு பாருங்க. எதிர்த்து பேசுறதுல பயங்கர ஆளா இருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இங்க கொட்டகையில் இருக்கிற ஒரு ஆடை வியாபாரத்துக்காக கொடுக்கலாம் அப்படின்னு தேடி பிடிக்கிறதுக்காக உள்ள 2 பேர் இறங்கி வந்திருக்கிறாங்க. ஆனா எதுவுமே கையில அகப்பட மாட்டேன் அப்படின்னு அப்படியே நழுவி போறதை தான் பாக்குறோம். இந்த ஆடுகள் எல்லாம் பேசுறத வச்சு விஷயம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. சுத்தி வந்தாலும் ஒன்னும் கையில அகப்பட்ட மாதிரி தெரியல பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது தாவி வந்த ஒரு பூனையை தான் பாக்குறோம். பூனையை அப்படியே கையில வச்சுட்டு மேக்கப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்ததே கையில இருக்கிற அந்த குச்சியை பிடுங்கிறதுக்காக தான். போட்ட மேக்கப் எல்லாம் கொஞ்ச நேரத்துல கலைச்சி விட்டுட்டு கையில இருக்கிற குச்சியும் பிடிக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த டாக் பக்கத்துல குட்டி டாக் படுத்திருக்கு. இந்த 2த்துக்கும் கலருக்கு சம்பந்தமே இல்ல. நல்ல பழகின டாக் தானே, எதுவும் பண்ணாது அப்படின்னு இந்த குட்டியை தொட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. அப்படியே பாஞ்சு வந்துடுச்சு. எவ்வளவு பழகின ஆளா இருந்தாலும் ரொம்ப உஷாரா தான் இருக்கணும். இங்கே இந்த வீடியோவில் சைக்கிளில் வேகமாக வந்தவர் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது சைக்கிளே 2ஆ போனது பார்க்குறதுக்கே நம்ப முடியல தான். ஒரு சக்கரம் அந்த பக்கமாக வேகமாக ஓடுது. அவரும் கீழே விழுந்து சைக்கிளும் 2 ஆயிடுச்சு. ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குனதுக்கு இப்படியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்டில் 2-3 பேர் நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மின்கம்பத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிட்டாரு. ஆனால் அந்த மின்கம்பை யார் தொடுவாங்க கீழே விழலாம் அப்படின்னு தயாராக இருந்த மாதிரி இவர் தொட்ட அடுத்த செகண்ட் அந்த கம்பமே சரிஞ்சிடுச்சு பாருங்க. ரோட்ல போகும்போது இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு லாரி இந்த பக்கம் திரும்பி வரதை தான் பாக்குறோம். அதுக்காக லாரி இந்த அளவுக்கு மாறி போகுமா? அப்படியே நேர்பாதியா கலண்டதெல்லாம் பார்த்தவங்களாலே நம்ப முடியல. ஆனா உள்ள இருக்கிற ஆள் ரொம்ப பத்திரமா வெளியே வந்து சேர்ந்துட்டாரு. நல்லா வந்த வண்டிக்கு திடீர்னு என்னாச்சுங்கிற மாதிரி அந்த டயர் மட்டும் இன்னும் போய்கிட்டே இருக்குது பாருங்க. அதை பிடிக்கிறதுக்காக உள்ள இருந்து இறங்கி ஓடி போறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல சுட சுட பாயசம் மாதிரி ரெடி பண்ணி அதை இந்த பிளாஸ்டிக் கப்பில் ஊத்துறதுக்கு பார்த்துருக்குறாங்க. இவ்வளோ சூட்டோட ஊத்துனா கப்பு என்ன ஆகுது பாருங்க. கப்பே உருகி கையிலையும் பட்டு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சூடு தாங்க முடியல. இதை எதிர்பார்க்கவே இல்லை தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ஊருக்குள்ள ஒரு சிறுத்தையும் ஒரு டாகும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாக்குறோம். இது 4 பக்கத்துல இருந்தும் மக்கள் வேடிக்கை பாக்குறாங்க. சண்டையை முடிக்கிறதுக்காக என்னென்னவோ பொருட்கள் எல்லாம் தூக்கி போடுறாங்க. ஆனாலும் சண்டை இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. பகல் நேரத்துல ஊருக்குள்ள சிறுத்தை வந்திருக்கிறது நம்ப முடியாத காட்சி தான். ஆனா இது ஒரு உருவாக்கப்பட்ட வீடியோ.